வணக்கம் மக்களே, நான் ராம் கேஆர். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கு. அந்த கீழடி அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினால திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 2 ஏக்கர் பரப்பளவுல 18.43 கோடி செலவுல 10 கட்டடத்தோட செட்டிநாடு ஸ்டைல்ல அழகா பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது. இங்க பார்த்தீங்கன்னா 15,000 பொருட்கள் உள்ள காட்சி படுத்திருக்காங்க. 2600 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட தமிழர்கள் குறிப்பா என்னென்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க மக்களே, இந்த வீடியோக்குள்ள போலாம். கீழடி அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் வட்டத்தில் வைகை ஆத்தோட தென் கரையில் இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் கொந்த கிராமத்துக்கு சொந்தமான ஒரு தொல்லியல் அகல் வைப்பமாக காணப்படுது. கீழடி தொல்லியல் களம் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினால அகலாய்வு தொடங்கப்பட்டு பின் நாட்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சங்ககால வசிப்பிடமாகவே இருக்குது. வாங்க இந்த அருங்காட்சியகத்தை சுத்தி பார்த்துக்கிட்டே தமிழர்களுடைய தொன்மையான அந்த கீழடியையும் கீழடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகையும் கீழடியும் என்ற பகுதிக்குள்ள நம்ம உள்ள வந்ததுமே ஒரு முன்மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு செட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த செட்ல பாத்தீங்கன்னா மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட மண்பானைகள் பொருத்தி வச்சிருக்காங்க. நம்ம மண்ணுக்குள்ள தோண்டும் போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த செட்டை வச்சிருக்காங்க. இடதுபுறமா அப்படியே நம்ம உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் துறையில சிறப்பு வாய்ந்த இடங்களை பத்தின ஒரு பேனர் ஒன்று பெருசா ஒன்று வச்சிருக்காங்க. இந்த பேனர்ல பாத்தீங்கன்னா பல இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர், வெம்பக்கோட்டை, மாங்குடி, மாங்குளம், நெய்யல், உறையூர், திருக்கோவிலூர், காவேரி பூம்பட்டினம் இது போன்ற பல இடங்கள் தமிழகத்துல உள்ள தொல்லியல் துறை சிறப்பு வாய்ந்த இடங்களை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அருகாமையிலே பாத்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள சிறப்பு வாய்ந்த அந்த தொல்லியல் துறை சார்ந்த இடங்களை இங்க காட்சி படுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தமிழி கல்வெட்டு, திருவாதவூர் தமிழி கல்வெட்டு, மார்நாடு வாழ்விடமேடு, அகரம் உரை கிணறு, வேம்பூர் குத்துக்கல்லு, கொந்தக ஈமத்தாளி, தாதாப்பட்டி தமிழி நடுக்கல், அழகன்குளம், நாவாய் போன்ற பல சிறப்பு வாய்ந்த இடங்களை இங்க காட்சி படுத்திருக்காங்க. சங்க காலங்கள்ல வைகை ஆத்த வையை ஆறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்க கூடுதல் தகவலை நம்மளால இங்க பார்க்க முடியுது. அருங்காட்சியகத்துக்குள்ள ஒரு தேட்டர் புதுசா வடிவமைச்சிருக்காங்க. இந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்ததுமே ஒரு 15 நிமிட காணொலி ஒளிபரப்பு பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரையில் உள்ள கீழடியோட தொன்மையும் தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் துறை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடங்களையும் பத்தி நம்மளுக்கு விளக்கங்கள் கொடுப்பது கூடுதல் சிறப்பாகவும் பல தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இந்த வைகை ஆற்றங்கரையோட நாகரிகத்தை குறிப்பிடுவது கூடுதல் சிறப்பா இருக்குது. அந்த மாடர்ன் தியேட்டருக்குலாம் அந்த சுவாரஸ்ய தகவல்களை நம்ம பாக்குறது, புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறத நம்மளால அந்த கீழடி அருங்காட்சியகத்துக்குள்ள நம்மளால அந்த வைபை உணர முடியுது. சங்ககால இலக்கியங்கள்ல மதுரை மாநகர பத்தின குறிப்புகளும் 2000 வருஷத்துக்கு முற்பட்ட மேட்டுப்பட்டி தமிழி கல்வெட்டுல மதுரையை மதிரை அப்படின்னு குறிப்பிடுற கூடுதல் தகவலையும் உள்ள பார்க்க முடியுது. அகழ்வாராய்ச்சிக்காக மண்ணு தோண்டப்படும் போது மண்ணுங்களோட அடுக்குகளையும் அந்த மண்ணு தோண்டி கீழே பொருட்களை கண்டெடுக்கும் போது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் அந்த அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. ஆஹா, இந்த காட்சியை பாருங்க, எவ்வளவு அழகா பிரமிப்பா இருக்குதுன்னு. இங்க ஒவ்வொரு தனித்தனியா செக்டாரா பிரிச்சிருக்காங்க. வைகையும் கீழடியும் என்ற பகுதிகளை சில விஷயங்கள் பார்த்தோம். மேலும் நிலமும் நீரும், களம் செய் கோவை, ஆடை அணிகலன்கள், கடல் வணிகம், வாழ்வும் வளமும் போன்ற பல பகுதிகளை நம்மளுடைய தமிழர்கள் பயன்படுத்துற பல பொருட்களை அங்க காட்சிப்படுத்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்குது இடத்த பாக்குறதுக்கே. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நிலமும் நீரும் என்கிற பிரிவுக்குள்ள நம்ம உள்ள வரோம். உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திமிழுள்ள காலம் முகப்புலயே இருக்குது. இங்க எலும்புகள் விலங்குகளோட எலும்புகள் சிறு சின்ன விலங்குகள் பெரிய விலங்குகளோட எலும்போட மாதிரிகள் இங்க இருக்குது. இங்க கண்டறியப்பட்ட விலங்குகளாக பசுமாடு, திமிழுள்ள காளை, எருமை, செம்மறியாடு, ஆடு, அப்புறம் நீல்கை, புல்வாய், காட்டுப்பன்றி, மயில் போன்ற விலங்கினங்கள் இங்க கண்டறியப்பட்டிருக்காங்க. மேலும் திமிழுள்ள காளை, எருது, பசு, எருமை, ஆடு போன்றவைகளோட பாகங்கள் மட்டும் அதிகபட்சமா 53% இங்க இடம் பெற்றிருக்கு. அதிகபட்சமாக கால்நடைகளோட எலும்புகள் இங்க கண்டறியப்பட்டிருக்கு. கால்நடை வளர்ப்பு முதன்மை தொழிலாகவும் இருந்திருக்கு. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பண்டைய காலத்துல அந்த 6200 வருஷத்துக்கு முன்னுக்கு
அளவுக்கு வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்மளால அந்த செய்தி மூலம் வந்து பார்க்க முடியுது. மேலும் வந்து மானு, காட்டுப்பன்றி போன்ற வந்து அரிதாகவே வந்து பழக்கப்பட்டதாக வந்து காணப்படுது. ஆடு, பன்றி, மானு போன்ற விலங்குகள் வந்து இறைச்சிக்காக வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் வேளாண்மையையும் கால்நடை வளர்ப்பையும் வந்து முக்கிய தொழிலாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இது மூலம் வந்து நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்த வந்து முடியுது. ஒவ்வொரு பிரிவுகள்லையும் டிவி வச்சு அதை பத்தின விளக்கங்கள் வந்து கொடுக்கறது வந்து இன்னும் வந்து கூடுதலா வந்து புரிஞ்சுக்க ஈஸியா வந்து இருக்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. கீழடி அருங்காட்சியகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே வியப்பா தான் வந்து இருக்குது. அந்த வியப்புலயே வந்து கூடுதல் வந்து வியப்பா வந்து இருக்கிறது வந்து இந்த உரைக்கிணறு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காங்கிரீட் போட்டு சிமெண்டால் ஆன வந்து அந்த கிணத்தோட உரைகள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த மண் சரிவு வந்து உள்ள வந்து கிணத்துக்கு வந்து ஏற்பட்டாம இருக்கிறதுக்காக அந்த உரைகள் வந்து பண்றாங்க. ஆனா பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பழங்காலத்துல வந்து பாருங்க சுட்ட மண்ணிலேயே வந்து அந்த உரைகளை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த உரை கிணறுகளை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து அந்த சுட்ட வந்து உரைகளை வந்து வைக்கிறது வந்து ஒண்ணுக்குள்ள வந்து இன்னொன்னு வந்து பொருந்துற மாதிரி வந்து அமைக்கிறது வந்து ஒண்ணு. ஆக வந்து 2 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. கீழடியில வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உரை கிணறுகள் எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து பொருந்தக்கூடிய வகையில வந்து கிடைச்சிருக்குது. பார்த்துட்டு இருக்க இந்த உரை கிணறு வந்து 33 உரைகளை கொண்ட உரை கிணறா வந்து காணப்படுது. தமிழகத்துல நடந்த அகல் ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட உரை கிணறுகள்ல அந்த கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட உரை கிணறுகள் தாங்க வந்து அதிகமானதாக வந்து இருக்குது. இந்த உரை கிணறுகள் 7ஆம் கட்ட அகல் ஆராய்ச்சியின் போது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தமிழகத்திலேயே நடந்த அகல் ஆராய்ச்சிகள்ல கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உரை கிணறுகள்ல தாங்க வந்து மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது வந்து கூடுதல் வந்து சிறப்பாக வந்து இருக்குது. மேலும் வந்து கொர்க்கை, அரிக்கமேடு, காவேரி பூம்போட்டுனா, உறையூர், செங்கமேடு, மாங்குடி, காஞ்சிபுரம், பற்றப்பெரும்புதூர் போன்ற பல இடங்கள்ல வந்து இந்த உரை கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுடும் மண்ணாலேயே வந்து செய்யப்பட்ட குழாய்கள் வந்து செஞ்சிருக்காங்க. மண்ணிலேயே அந்த மண்ணை வந்து சுட வச்சு அதுலயே வந்து குழாய்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து 2 குழாய்கள் வந்து இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பீப்பாய் அப்படின்னும், இன்னொன்னு வந்து சுருள் வடிவம் என வந்து 2 நீர் குழாய்கள் வந்து இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுடுமண் குழாய்கள் வந்து ஒன்றோட ஒன்ன வந்து இணைச்சு இறுதியில வந்து வடிகட்டக்கூடிய வந்து ஒரு பானையில போய் இது வந்து சேர்ற மாதிரி இது வந்து இருக்குது. இது வந்து ஏதோ வந்து இங்க இருந்து வந்து கொண்டு இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு ஏதோ வந்து கொண்டு போறதுக்காக அதை வந்து பயன்படுத்திருக்காங்க. பட் வந்து எதுக்குன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. இப்படி சுருங்கி இருக்கக்கூடிய இந்த சுடுமண் நீர் குழாய்களை வந்து பரிபாடல்ல வந்து சுருங்கை அப்படின்னு வந்து சொல்ற அந்த சுவாரஸ்யமான தகவலும் நம்மளை வந்து வியக்க வைக்குது. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளியிலேயே வந்து செங்கல் கால்வா வந்து அமைச்சிருக்காங்க. தண்ணி வந்து எளிதா வந்து வெளியில வந்து செல்லக்கூடிய வகையில வந்து இந்த திறந்த வெளி கால்வா வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கால்வாயை வந்து 50 சென்டிமீட்டர் வந்து ஆழத்திலையும் 11 செங்கல் வந்து அடுக்குகளோட வந்து அமைச்சிருக்காங்க. நீர் வந்து எளிதா வந்து இந்த கால்வாயில வந்து செல்றதுக்கு இந்த கால்வாயோட மேற்பரப்புல வந்து ஓடுகளும் வந்து அமைச்சிருக்காங்க. வைகை ஆற்றங்கரையில உருவான தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை இந்த கீழடி இந்த உலகத்துக்கே வந்து பறைசாற்றுகிறது என்றால் தமிழர்கள் எவ்வளவு உயர்வான சிவிலைசேஷன்ல வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது கீழடி வந்து ஒவ்வொருத்தருடைய தாய் மடி அப்படின்னு வந்து கர்வத்தோடய வந்து சொல்லலாங்க. பார்ட் 2 கமிங் சூன். நன்றி மக்களே.